எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ பார்க்க போகிற ரெசிபி பிரெட் சாண்ட்விச். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ப்ரெட்டு 6, சீஸ் ஸ்லைஸ் 3, பட்டர் 100 கிராம், ஆனியன் 2, டொமேட்டோ 2, கேப்சிகம் 1, மயோனீஸ் 100 கிராம், டொமேட்டோ சாஸ் 100 கிராம், பெப்பர் 1 டீஸ்பூன், சால்ட் டு டேஸ்ட். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகமையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன தேவையோ அதுக்கான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க. மூணையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டரை எடுத்து அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பட்டரை அப்படியே திருப்பிக்கோங்க. அது மேலே மயோனீஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் அது மேலே தூவி விட்டுக்கோங்க. அடுத்தது டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வச்சிருக்க சீஸ் ஸ்லைஸை மேலே வச்சுக்கோங்க. இப்போது இதை அப்படியே அந்த பிளேட்டில் வச்சிடுங்க. இன்னொரு ப்ரெட்டை எடுத்து அது மேலே கொஞ்சம் மயோனீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அது மேலே அப்படியே திருப்பி வச்சுருங்க. இப்போது இந்த ப்ரெட்டு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 2 பக்கமும் திருப்பி போடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. இப்போது அந்த ப்ரெட் எடுத்து பேனில் வச்சுருங்க. ஒரு லிட்டு போட்டு அதை மூடி வைங்க. ஸ்டவ் சிம்மிலே இருக்கட்டும். ப்ரெட்டை வைக்கவும் நீங்கள் சிம்லேயே வச்சுடுங்க. இப்போ எடுத்து திருப்பி போடலாம். பாருங்கள், ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ரெடி ஆயிட்டு பாருங்கள் நம்மளோட பிரெட் சாண்ட்விச்.
சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.